கத்தார் ஆலை விபத்து நடந்துச்சு இல்லையா, அந்த விபத்து தொடர்பான அப்டேட்டை தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். என்னன்னா, கத்தார் கேஸ் ஆலை விபத்துல நெல்லை இளைஞர் உயிரிழந்திருந்தார் இல்லையா, அவருடைய உடல் இப்போ சொந்த ஊருக்கு கொண்டு வரப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாமல் விமானம் மூலம் திருவனந்தபுரம் கொண்டு வரப்பட்ட அவருடைய உடல் அவருடைய சொந்த ஊரான ராதாபுரத்துல அடக்கமும் செய்யப்பட்டிருக்கு. ஓகே, இப்போ நம்ம அடுத்து குற்ற சம்பவம் தொடர்பான ஒரு நியூஸை பார்க்கலாம். இது சம்பவம் எங்கே நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா தர்மபுரி பக்கத்தில் சொத்து தகராறுனால என்ன பண்ணியிருக்காங்க, அக்கா தம்பியை கழுத்தறுத்து கொண்டிருக்காங்க. இந்த கொடூர கொலை தொடர்பாக உயிரிழந்த மாதேஷினுடைய மனைவி உட்பட 5 பேரை பிடிச்சு அதியமான் கோட்டை போலீசார் தீவிர விசாரணை நடந்துட்டு வராங்க. சொத்து தகராறுல கணவனையே கொலை செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம இந்த விஷயம் மூலமா புரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து நம்ம மற்றும் ஒரு கொலை செய்தி தான் பார்க்க போறோம். இது எங்கன்னா சென்னையில் நடந்திருக்கு. சென்னை அனங்காபுத்தூர்ல நடந்திருக்கு. சேர்ந்து வாழ மறுத்த பெண்ணை பெப்பர் ஸ்ப்ரே அடிச்சு வெட்டி கொலை செய்திருக்காரு ஒரு இளைஞர். அந்த இளைஞர் பெங்களூர்ல அதிரடியா கைதும் செய்யப்பட்டு இருக்கிறார். இந்த கைது செய்யப்பட்ட இளைஞர் விமானம் மூலமா சென்னைக்கு கூட்டிட்டு வரப்பட்ட நிலையில விசாரணையும் நடந்துட்டு வருது தொடர்பா. ஓகே, இப்போ கொலை மட்டும்தான் குற்றம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. நம்ம நம்மளோட டெய்லி ரொட்டீன் லைஃப்பில் பண்ணக்கூடிய ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கூட பெரிய விஷயங்களுக்கு வழிவகுக்கும். அந்த மாதிரி கோவையில் நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் தனியார் பள்ளி மாணவங்க ஒரு 4 பேர் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரே பைக்கில் பயணம் செஞ்சுருக்காங்க. ஆபத்தான முறையில் அவங்க பயணம் செய்கிறத பின்னால் போன காரில் இருந்த ஒருத்தர் வீடியோவாக பதிவு செஞ்சுருக்காரு. இந்த வீடியோ சமூக வலைத்தளங்கள்லையும் இப்போ பதிவு செய்யப்பட்டிருக்கு. இவங்க மேல நீங்க எச்சரிக்கை கொடுக்கணும், போதிய விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படின்னு கூட பொதுமக்கள்லாம் கோரிக்கை வச்சிருக்காங்க. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.